தென்காசி மாவட்டத்தில் உள்ள 5 சட்டமன்ற தொகுதிகளுக்கான BLA1 பட்டியலை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மண்டல செயலாளர் இசக்கி பாண்டியன், மண்டல துணை செயலாளர் சித்திக், குழந்தை வள்ளுவன் ஆகியோர் தலைமையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள தேர்தல் பிரிவு தனி வட்ட ஆட்சியரிடம் வழங்கப்பட்டது. இதில் தென்காசி தொகுதி மாவட்ட செயலாளர் வெற்றிமாறன், கடையநல்லூர் தொகுதி மாவட்ட செயலாளர் பண்பொழி செல்வன், வாசுதேவநல்லூர் தொகுதி மாவட்ட செயலாளர் சுரேஷ் தமிழர், சங்கரன்கோவில் தொகுதி மாவட்ட செயலாளர் முத்துராஜ், தென்காசி மாவட்ட பொருளாளர் மாச்சந்திரன், மாவட்ட செய்தி தொடர்பாளர் சுரண்டைமணி, மாவட்ட துணை செயலாளர்கள் கண்குமார், கமல்துறை அரசு இளஞ்சிறுத்தை மாவட்ட அமைப்பாளர் ரிச்சர்ட் டோபாஸ், சங்கரன்கோவில் மாவட்ட பொறுப்பாளர் ஜெரால்ட், முன்னாள் மாவட்ட பொருளாளர் சுப்பிரமணியன், மாவட்ட அமைப்பாளர் புதுகை வலைவன், கடையநல்லூர் ஒன்றிய செயலாளர் நெடுவைமூர்த்தி, எஸ்ட்ராடானியல் இளஞ்சேரன், சசிவல்லவன், தமிழரசன், விஜய், தினேஷ், காக்காமூட்டை, பீமாரா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சி தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்டதால் எழுச்சி தமிழர் ஆணைக்கு இணங்க மண்டல செயலாளர் MK இசக்கி பாண்டியன் தலைமையில் மண்டல துணை செயலாளர் சித்திகண்ணன் மற்றும் மண்டல துணை செயலாளர் குழந்தை வள்ளுவன், மாவட்ட செயலாளர்கள் தென்காசி சட்டமன்ற மாவட்ட தொகுதி செயலாளர் திரு எட்டப்பன் அவர்கள், கடையநல்லூர் சட்டமன்ற தொகுதி மாவட்ட செயலாளர் சகோதரர் பம்பளி செல்வம் அவர்கள், ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதி மாவட்ட செயலாளர் வசந்தகுமார் அவர்கள், வாசுதேவநல்லூர் சட்டமன்ற தொகுதி மாவட்ட செயலாளர் சகோதரர் சுரேஷ் தமிழர் அவர்கள், சங்கரங்கோயில் சட்டமன்ற தொகுதி மாவட்ட செயலாளர் சகோதரர் முத்துராஜ் அவர்கள், மேலும் மாவட்ட நிர்வாகிகள், முன்னணி பொறுப்பாளர்கள், ஒன்றிய மாவட்ட துணை செயலாளர்கள் அனைவரும் கலந்து தலைவருடைய எழுச்சி தமிழர் ஆணைக்கு இணங்க மாவட்ட ஆட்சியாளரை சந்தித்து மாவட்ட தேர்தல் ஆணைய பொறுப்பாளர்களை சந்தித்து தலைவருடைய வழிகாட்டுதலின்படி அந்த PL1 மனுவை அவங்களிடம் தாசில்தாரிடம் சமர்ப்பித்து PL ஆஃபீஸரிடம் சமர்ப்பித்து எடுத்துள்ளோம்.